நினைக்காத. மினி ஆப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு இந்த கப்பில் பச்சரிசி 2 கப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் போட்டாச்சு, 2வது கப்பை போட்டுக்கலாம். இது நல்லா 3 வாட்டி கழுவி நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மினி ஆப்பத்துக்கு அரிசி ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தோம். இப்போ ஊறிடுச்சு. இப்போ நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக. ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜாரில் அரிசியை போட்டாச்சு. இப்போ 1 கப் தேங்காய் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1 கப் சாதம் மத்தியானம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாதத்தையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா மசி அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேவையான உள்ள அளவு உப்பு போட்டுக்கலாம். சால்ட்டு, கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். இது கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நல்லாயிருக்கும். இதை இப்போ ஊற வச்சிடணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டோன்னா காலையில் எழுந்து நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 6 மணி நேரம் ஊறி இருக்கணும். இன்றைக்கி நான் நைட் அரைச்சி வச்சுருக்கேன். நாளை காலையில் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பழி பாவத்துக்குலாம் நான் ஆளாக விரும்பல. பட் ஆனால் உங்களுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இன்றைக்கி டைம் சரியில்லை, எனக்கு கிடச்சது இவ்வளோதான் லக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இருந்தாலும் நீங்கள் மினி ஆப்பம் செய்யலனாலும் பெரிய ஆப்பம் செய்யுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. மாவோட இதெல்லாம் என்ன சின்னதாக வரல, பெருசாக தான் வருது. ஒரு சில ஐட்டம் நமக்கு இப்படி தான் சொதப்போம். அதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் கவலைப்படக்கூடாது. வரலன்ட்டு ஒரு ரெசிபி வரலன்னு சொதப்பிக்கிச்சுன்னு கவலைப்படக்கூடாது. என்ன கொஞ்சம் ஹஸ்பண்ட் கிட்ட திட்டு வாங்குவோம். அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் அப்படியே ஓகே அடுத்த இது செஞ்சுட்டு நம்ம நல்ல பேர் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி என்னென்னலாம் சொதப்புச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில நேரத்தில் இப்படி தான் சொதப்போம் நம்மளுக்கு. உங்களுக்குலாம் என்னென்ன சொதப்பி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன கொஞ்சம் திட்டு வாங்குவோம், பரவாயில்ல. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா பெரிய ஆப்பமாக செஞ்சுட்டேன். குழிப்பணியாரமும் செஞ்சாச்சு. இப்போ 2-3 இதாக இருக்கனால நம்ம திட்டு வாங்க மாட்டோம். அதுலேருந்து தப்பிச்சிருவோம். ஸோ உங்களுக்குலாம் இது மாதிரி எதெல்லாம் சொதப்பி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு சில இது 1-2 தான் இப்படி சொதப்போம். மீதி எல்லாமே கரெக்டாக வந்துடும். பரவாயில்ல. லைஃப்னால் எல்லாமே கரெக்டாக வரணும்னு அவசியம் இல்லைல்ல. ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சரியாக வரலன்ட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம செய்கிற இது கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா வரும்ன்றது நம்ம ட்ரை பண்ணாதான் வரும். வரலன்ட்டு விட்டுட்டிங்கன்னா அது திருப்பிலாம் வராது. அதனால் ஒவ்வொரு ஐட்டமாக செஞ்சு நம்ம பழக எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் முடியும்னு நினச்சி செஞ்சுருங்க. ஓவராக மொக்க போடுறோன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய், குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.